மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்ட். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இங்கே. ஸோ எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காங்க, எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சி, ஒவ்வொரு சப் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இருக்கும். என்ன மெயினாக எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ டேட்டாவும் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இது 7B 7C ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் 7D எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அதுலேருந்து எடுத்த டேட்டா. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கவுண்ட்டையும் மேனுவலாக செக் பண்ணி இங்கே போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக செக் பண்ண முடியும். ஓகே, டைப்பிஸ்ட்டுக்கு அதே மாதிரி என்ன ரேங்க்கு, என்ன மார்க்கு, சேஃப் ரேங்க் என்ன, எல்லா டீட்டெயிலும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. ஸோ பார்க்காதவங்க லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டீடைல்ஸுக்கு டெலகிராம் சேனலையும் பார்த்துக்கோங்க. இப்போது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டெனோடைபிஸ்ட் 1, 2, 3 and 4 அப்படின்னு 4 கேட்டகரி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கு எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸை எல்லாம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டெனோடைபிஸ்ட் 1 தான் இருக்கிறதுலே மேஜர். கிட்டத்தட்ட 422 பேரை வந்து இதுக்கு கூப்பிட போகிறாங்க. ஓகேவா? ஸோ 422 வேகன்சி, கூப்பிட்றது 527 பேர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டெனோடைபிஸ்ட் 2 அதுக்கு வந்து 34 வேகன்சி. ஸோ 34 ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குது. ஓகேவா? ஒரு சின்ன டேட்டா மிஸ் மேட்ச்சு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸில் அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க, 48 பேர். ஸோ இதில் 8 பேர் ஸ்டெனோடைபிஸ்ட் 3க்கு வந்து 8 வேகன்சி இருக்குது, 10 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸ்டெனோடைபிஸ்ட் 4ல் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது, 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் 1 இதில் என்னென்ன ஜாப் கோட் அப்படின்னா 2300 மேஜர் இது மட்டும்தான். ஓகேவா? இந்த டைபிஸ்ட் 1 ஸ்டெனோ 1ல் வந்து மேஜர் இதுதான், 408 பேரை எடுக்க போகிறாங்க. ஓகேவா? அடுத்தது இது ஏன் ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் 3671, 3673, 3675, 3680. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனில் பர்சனல் கிளர்க்கு, பர்சனல் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டெனோடைபிஸ்ட்டு 1ல் வருது. ஓகேவா? மேஜர் 408 வந்து அந்த தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல், ஜுடிஷியல், செக்ரட்டரியேட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே அர்பன் ஹேபிட்டேட்டாக இருக்கட்டும் 4 பேர் தான், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 2 பேர். ஸோ இதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 422 பேர் அதுக்கு எடுக்க போகிறாங்க. அதுக்கு வெறும் 527 பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க. இது என்ன 523 + 4 அப்படின்னா ஏற்கனவே சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டுருக்கிறது வந்து 523 பேர். ஒரு 4 பேரை ஃப்ரெஷ்ஷாக கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 4 பேரை கூப்பிட்டுருக்காங்க. இதுவுமே டிஎன்பிசி கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த பிசி கவுன்சிலிங்கான ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி அந்த ரெஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டு அதில் இருக்கிற டீட்டெயிலில். ஓகே, ஸோ 4 பேரை புதுசாக கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 422 இதில் இந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும் வேகன்சி நீங்கள் 7Cயில் பார்த்தீங்கன்னா 2300க்கு 412 412 இருக்கும். அது என்ன அப்போ ஏன் குறைச்சி போட்டிருக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா நிறைய சேனல்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுக்குறாங்க. பட் அதுக்கான ஃபுல் கிளாரிஃபிகேஷனாக இதில் கொடுக்குறேன். 412ங்கிறது எப்படி 408 ஆச்சு அப்படின்னா இதை தான் செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா 7D. ஓகே, 7Dயில் வந்து இந்த 5 போஸ்டிங் 2300 கீழே இருக்கும். இந்த 5 டிபார்ட்மெண்ட்டு அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 39 வரும். ஓகேவா? 39 வேக்கன்சி. பட் இதே இதுக்கு ஏற்கனவே 7Bலையோ 7Cலையோ கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 43. ஸோ -4 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரிஜினலாக 2300க்கு வந்து ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வரப்போ 335 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 7Bயில் 361, 7Cயில் 412 ஆச்சு. 7Dயில் -4. ஓகேவா? 43 - 39 -4. ஸோ ஃபைனலாக 408 போஸ்டிங் தான். ஓகே, கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. வேறு வேறு சேனல் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுக்கறதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ நான் கிளியராக கொடுத்துருக்கிறேன் எதில் அந்த வேக்கன்சி குறைஞ்சிருக்கு இல்லை கூடியிருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 7Dயில் 4 இருக்குது, ஏர்லியராக 2 இருந்துச்சு 7Bயில். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலில் உமனுக்கும் எம்பிசி ஜென்ரலுக்கும் ஒவ்வொன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் செங்கல்பட்டில் வந்து ஏற்கனவே 3 இருந்தது, 4 மாறி இருக்குது. அது எங்கே சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலையும் இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும். ஸோ அதே மாதிரி திருவள்ளூரில் வந்து 16 இருந்தது 12 குறைஞ்சிருச்சு. எந்த 4 வேக்கன்சி குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து கிளியர் கட்டாக எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ இந்த 2 ஷீட்டை இப்போ ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ ஜென்ரலில் வந்து மொத்தம் ரெகுலர் வேக்கன்சி இதில் மேஜராக சொல்ல வேண்டிய ஒன்று. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். எவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்க வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஏன்னா 422 வேக்கன்சிக்கு 527 பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ. அதே மாதிரி 34க்கு 48. ஓகே, 34 வேக்கன்சிக்கு 48 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 1:3 அப்படி ஒரு வேக்கன்சி ஜென்ரலில் இருந்துச்சுன்னா
அதுக்கு வந்து 3 பேரை கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு வேக்கன்சிக்கு 3 பேர் இங்கே போட்டிருக்க பாருங்க 1:3 1:1.5. ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தால் 2 போஸ்டிங்க்கு 3 பேரை கூப்பிடுவாங்க. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலுக்கு பொறுத்தவரையும் ஒரு வேக்கன்சிக்கு 3 பேர். பட் ரிசர்வேஷன் கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் 2 வேக்கன்சிக்கு 3 பேரை கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இதில் வந்து கம்மியாக இருக்குது. டைபிஸ்ட்டுக்கோ ஜேஏக்கோ வந்து ஒரு வேக்கன்சிக்கு ரிசர்வேஷன் கேட்டகரியில் கூட 2 பேரை கூப்பிட்டாங்க. பட் இங்கே வந்து வேக்கன்சி கம்மிங்கிறதுனால குறைச்சி கூப்பிட்டுருக்குறாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் இதில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட ரேங்க்கு இதெல்லாம் வந்திருக்கும். பட் அதில் வந்து ஏற்கனவே ஜேஏல உள்ளே போனவங்க இருப்பாங்க. அவங்க இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஜென்ரலில் வந்து ரெகுலர் அலோகேஷன், பேக்லாக் ஆர் ஷார்ட் ஃபால் அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஓகேவா? என்ன அப்படின்னு சொன்னால் ரெகுலர் அலோகேஷன் இப்போது கரண்டாக இருக்க நியூவாக இருக்கிற ஜாப்ஸ். பேக்லாக்னா முன்னாடி ஃபில் பண்ணாமல் விட்டது, ஷார்ட் ஃபால் ஆனது. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் 3ல் ஒரு பங்கு, மொத்தம் 418. நம்ம இங்கே 422 இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? டைபிஸ்ட் 1க்கு எதுக்காக இங்கே 418 4 போஸ்டிங் கம்மியாக இருக்குன்னா அதுதான் சொன்னல, இந்த ஆரஞ்சு கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஸோ 3671க்கு வந்து நானும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் செக் பண்ணேன். ஒரிஜினலுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க எந்தெந்த கேட்டகரிக்கு, சப் கேட்டகரிக்குண்டு. ஸோ 7B, 7C, 7D மூணுலேயுமே செக் பண்ணேன். பட் 3671க்கு வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ அதனால் நான் அதை இன்க்ளூட் பண்ணல. 418. ஓகேவா? ஸோ அதை இன்க்ளூட் பண்ணாமல், ஸோ இந்த 418க்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ ஷார்ட் ஃபால் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ ரெகுலர் வேக்கன்சி 301. ஓகேவா? ஷார்ட் ஃபால் இல்லை பேக்லாக் வந்து 111, சேர்த்து 418. ஓகேவா? ஜென்ரலில் 125 ரெகுலர், அதுக்கப்புறம் பேக்லாக் வந்து 10, ஸோ 135. பிசியில் வந்து 84 + 6, அதாவது 84 வந்து ரெகுலர், 6 வந்து பேக்லாக். ஓகேவா? ஸோ 90. பிசி முஸ்லீமில் வந்து 9 + 32 நிறைய வேக்கன்சி அதாவது பேக்லாக்ல தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ 41. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 300 வேக்கன்சி அப்படின்னா இதில் 3.5% தான் வந்து பிசிஎம்க்கு. கரெக்டாக? ஸோ 300ல் 3.5 அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ வரும்? ஸோ 300ல் 100க்கு அதான் 3% அப்படிங்கிறப்ப வந்து 3. ஸோ 300க்கு வந்து 9 இல்லைனா 10, 11, 12 அந்த ரேஞ்சுக்குள்ள தான். 9 இல்லைனா 10 தான் வரணும். ஸோ 9 வந்திருக்கு. பேக்லாக் 32ங்கிறதுனால தான் இங்கே 41 சீட்ஸ் வந்து பிசி முஸ்லீம்க்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஜென்ரலாக 418 எடுத்து வச்சு, இல்லை 422 எடுத்து வச்சு அதில் வந்து 20% வந்து எம்பிசிக்கு, இல்லை 26% பிசிக்கு, 3% பிசிஎம்க்கு இப்படி கால்குலேட் பண்ண முடியாது. எல்லாமே வேரி ஆகும். பேக்லாக் வேகன்சி பாருங்க, வெறும் 32 வந்து பிசிஎம் ஜென்ரலில் போட்டாங்க. ஓகேவா? இதில் எந்த இதுவுமே தேவையில்லை. பிசி உங்களுக்கு பிஎஸ்டிஎம் தேவையில்லை, டிடபிள்யூ எந்த சப் கேட்டகரி எக்ஸ்ட்ரா சர்வீஸ்மேன் எதுவும் கிடையாது, ஜென்ரலில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஷெட்யூல்டு ட்ரைப்லையும் 34 வந்து ஷார்ட் ஃபால். ஓகேவா? பேக்லாக்ல இருக்குது. ஸோ மொத்தமாக 418. ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா தெரியும். எம்பிசியில் 40 + 5, அதாவது 40 வந்து ரெகுலர், 5 வந்து பேக்லாக்கு. ஸோ எஸ்சியில் வந்து 33 + 25, அதாவது 58. பிசியை விடவும் சாரி எம்பிசியை விட எம்பிசிக்கு 20% தான். கரெக்டாக? எம்பிசிக்கு 20%, எஸ்டிக்கு வந்து 15%. பட் ஆனால் இங்கே வேகன்சி அதிகமாக இருக்குது. காரணம் இதுதான், ஷார்ட் ஃபால் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால பழைய வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதை அப்படியே டேரெக்டாக இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பர்சன்டேஜ் போடுறதுனா நீங்கள் இதில் தான் பார்க்கணும். இதுலேயும் முன்ன பின்ன ஒரு சில இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டிஎன்பிசி சைடு. ஸோ எல்லாமே எக்ஸாக்டாக அந்த மாதிரி இருக்காது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டிக்கு பாருங்க 36. ஓகே? எஸ்சிஏக்கு வந்து 13. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா அடுத்தது வந்து ஜென்ரல் டர்ன் ஜிடியில் ஜென்ரலில் 69. ஓகே? விமனுக்கு 31. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 13. ஓகேவா? பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் டெஸ்டியூட் விடோ 9, எக்ஸ் சர்வீஸ்மேன். அதுக்கப்புறம் வந்து பேக்லாக்ல வந்து 10 வேக்கன்சி. ஓகேவா? ஸோ பேக்லாக்ல வந்து 10 இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா 135. ஓகே? ஜென்ரலில். அதே மாதிரி பிசிக்கு வந்து 53 ஜென்ரலில், விமனில் வந்து 19, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 9, டெஸ்டியூட் விடோ 2, எக்ஸ் சர்வீஸ்மேன் 1, பேக்லாக் 6, மொத்தமாக 90. ஓகேவா? ஸோ அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொன்றும் பாருங்கள். பிசி முஸ்லீமுக்கு வந்து 5, 2 ஜென்ரல், 5 விமனில் 2, பிஎஸ்டிஎம்மில் 2 ஜென்ரல். ஓகே? பேக்லாக் 32, மொத்தம் 41. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எம்பிசி பாருங்கள், 26 ஜென்ரலில். ஓகே? விமனுக்கு 8, பிஎஸ்டிஎம்க்கு 4, டெஸ்டியூட் விடோ 2, பேக்லாக்ல வந்து 5, ஸோ 45. ஓகேவா? ஸோ மேட்ச் ஆகுது, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது தரவா 1 by 1 கால்குலேட் பண்ணி இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி
ஜென்ரலில் வந்து 18, எஸ்சிக்கு, உமனுக்கு 9, பிஎஸ்டிஎம் 3, டிஸ்ட்ரிபியூட்டிவ் 3, ஷார்ட் ஃபால் 25, மொத்தம் 58. ஓகேவா? ஸோ அடுத்தது 13 வேக்கன்சி இதில் வரும் எஸ்சிக்கு, சாரி எஸ்சிஏக்கு. ஓகேவா? ஷெட்யூல்டு கேஸ்ட் ஏ போட்டிருக்கா, அதுக்கு வந்து டோட்டல் 13, கடைசியாக 36 ஃபார் எஸ்டி. ஓகேவா? ஸோ டோட்டலாக 418 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் என்னோட எப்படி கண்டுபிடிக்க முடியும், நான் என்ன ரேங்க்கு என்ன எது அப்படிங்கிறது. ஓகேவா? எல்லாமே உங்கள் டீட்டெயில் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரல் அப்படிங்கிறது ஆல் ரிசர்வேஷன் கம்யூனிட்டிஸ் கேன் டேக் த சீட் ஃப்ரம் திஸ் ஜென்ரல். ஓகேவா? ஸோ நீங்கள் பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், எஸ்சிஏவாக இருக்கலாம். நீங்கள் இந்த ஜென்ரலில் இருக்க சீட்டை நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ இவ்வளோ பேரை கூப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்ல எவ்வளோ பேரை சொன்னோம், 527 பேர். ஓகேவா? ஸோ இந்த 527 பேர் எலிஜிபிள் அப்படின்னா 527 பேரை 31 எவ்வளோ பர்சன்டேஜ், 69%, 31% ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, டாப்பில் இங்கே வந்து நீங்கள் எஸ்சி எம்பிசி எந்த ரிசர்வேஷனும் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ 39% அப்படிங்கிறது வந்து 205, ஒரு 206. ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே டைரெக்டாக ஓகேவா? ஸோ டைரெக்டாக அந்த 205 பேர் ஃபஸ்ட்டு ரேங்க் போடுவாங்க. அந்த 205 பேர் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஜென்ரலாக போயிடும். ஓகேவா? ஸோ ஜென்ரலில் இதை முன்ன பின்ன வரும். ஒரு சிலர் டிடபிள்யூ இருப்பாங்க, ஒரு சில எக்ஸர்விஸ்மெண்ட், இதெல்லாம் அங்கே போகும். பட் ஃபஸ்ட் இருக்கிற எல்லாருமே வந்து அந்தந்த கம்யூனிட்டியில், ஓகேவா, நான் இப்போ ஜென்ரலாக போட்டிருக்கிறேன். பட் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இருக்கிற ஒவ்வொரு, அதாவது பிஎஸ்டிஎம்மில் இருக்கிற ஃபஸ்ட்டு 39%, விமனில் இருக்க ஃபஸ்ட் 39, ஜென்ரலில் 39, டிடபிள்யூ 39, இவங்க எல்லாமே இந்த சீட்டை எடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல்லையும் வேக்கன்சி இருக்குது, அதுக்கப்புறம் பிசிலேயும் எம்பிசிலேயும் இருக்குது. நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்கன்னா இப்போ எம்பிசி நீங்கள் எடுக்கிறீங்க, பட் அதே டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேட்குற அதே இதுக்கு வந்து ஜென்ரல்லையும் இருக்குன்னா ஜென்ரலில் தான் குறையும், உங்கள் டிபார்ட்மெண்ட்டோடது அப்படியே இருக்கும். ஓகேவா? இதனால தான் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் பிசிலேயோ எம்பிசிலேயோ எஸ்சி எஸ்டிலேயோ உள்ள அதிகமாக ஜென்ரலில் போயிட்டாங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஜென்ரலாக நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, ஒரு இப்போது என்ன வேக்கன்சி இருக்கோ பிசி வந்து ஒரு 50லேருந்து 60% ஜென்ரலில் உள்ளே போயிடுவாங்க. இந்த ஒரு கால்குலேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு உங்களோடதில் உங்கள் பர்டிகுலர் கம்யூனிட்டியில் எவ்வளோ இருக்குது ரிசர்வேஷன் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். பட் ஒரு சில விஷயங்கள் நம்மளை தாண்டி இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நிறையா பேர் ஜேஏ எடுத்து உள்ளே போனவங்க எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாமல் போவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணான்னு தெரியும். அதுக்கு டேட்டா யாருக்கிட்டையும் இருக்காது. ஓகே, டிஎன்பிஎஸ்சியை தவிர. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு ரஃபாக நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு கொண்டு வரலாம், ஒரு 90-95%. ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பிஎஸ்டிஎம், எவ்வளோ விமன், எவ்வளோ டிடபிள்யூ, இந்த மாதிரி டேட்டா எல்லாமே கிளியர் கட்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு 95% நம்மளால் அக்யூரேட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் ஒரு 5 to 10% வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறது வந்து பிகாஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு சில டேட்டா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. ஓகேவா? நான் சொன்னது எவ்வளோ பேர் ஜேஏல உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி எவ்வளோ பேர் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி, ஒரு எஸ்சியில் இருந்தோ எம்பிசியில் இருந்தோ பிசியில் இருந்தோ ஜென்ரலில் இருக்கிற வேக்கன்சிக்கு இந்த 135 வேக்கன்சி இங்கே இருக்குது பாருங்க, இந்த 135ல் எவ்வளோ பேர் உள்ளே போவாங்கிறது தெரியாது. நம்ம ரஃபாக வந்து ஒரு சில கால்குலேஷன், ஒரு 50லேருந்து 60% வந்து பிசி உள்ளே போவாங்க. ஓகே, ஒரு 18லேருந்து ஒரு 25%க்குள்ளே எம்பிசி உள்ளே போவாங்க. அதே மாதிரி எஸ்சினா 15லேருந்து 20%க்குள்ளே உள்ளே போவாங்க. ஓகேவா? ஸோ அதே ஏன்னா அந்த மாதிரி தான் இது முன்னாடி நடந்த டேட்டா. ஓகே, முன்னாடி நடந்த விஷயங்கள், அதை வச்சு நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ரஃபாக போட முடியும். நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். இருக்கிற டேட்டா வச்சு என்ன டவுட் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ டெலகிராம் சேனலில் அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி டைப்பிஸ்ட்டுக்காக போட்டிருந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ சேனல்லையும் இந்த டேட்டா எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இது பண்ணோம். பட் இதில் வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் 1 தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா லென்த் வீடியோவாக இதுவே போகும் அப்படிங்கிறதுனால 2, 3, 4. ஓகேவா? 2ல் வந்து ஒரு 34 போஸ்டிங்கும், 3ல் எவ்வளோ இருக்குது, 3ல் 8ம், 4ல் 1 தான் இருக்குது. 42, 43. இந்த 43க்கும் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து இன்னொரு டேட்டாவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஸ்டெனோடைபிஸ்ட் 1 ரிலேட்டடாக இருக்கட்டும், டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த 2 and 3, 4 இருந்தாலும் கட் ஆஃப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.